மூவி ஸ்பாட் போலாமா? I'm begging with them. Please allow me. சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க சிந்தாதிரிப்பேட்டையில் பேரண்ட் சுகர் சென்டருக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம நடந்தே போயிடலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பழைய காலத்து வீடாக இருந்துச்சு. அங்கே வந்து கோயில் அலங்கார குடைகள் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த ஒர்க் தான் அந்த சைடு பண்ணுறாங்க. ஏரியா வியூவே சூப்பராக இருந்துச்சு. சிந்தாதிரிப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்க பேரண்ட் சுகர் சென்டர் ரீச் ஆகிட்டோம். பட் நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டோம். நாங்கள் நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நமக்கு உள்ளே இருந்துட்டு நமக்கு தான் தெரியல. அட்வான்ஸாக அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். டைமிங் 4:30 to 5 நம்ம அங்கே ரீச் ஆயிடணும். 1 by 1 செக் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வந்துடலாம். Click tightly this one. Bottom one push, upper one push. That's all. அவர் நிறைய மேஜிக் ட்ரிக்லாம் கற்று வச்சுட்டு அது எங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இது நான் மட்டும் இது பண்ணல. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு மல்டி மில்லியனர்ஸ். இங்கே கேபிஆர் கோயம்புத்தூர், ஏவிஎம் ஸ்டுடியோ, அதே மாதிரி நாகாராவா நிறைய பேருக்கு நான் பேரண்ட்ஸ் அவங்க இடம் எம்டி லேண்ட் இருக்கு அவங்ககிட்ட. அவங்க எங்ககிட்ட கேட்பாங்க அவுட் அட்ராக்ட். அவரோட ஸ்பான்சர்ஸ் பற்றியும் நேச்சர் பற்றி இம்பார்ட்டனும் நிறையா சொல்கிறாரு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வீடு மட்டும் இல்லாமல் மாடியில் செட் பண்ணியிருந்த ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சார் ஒரு சில மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு மேலே கிளிகளை பார்க்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பேரண்ட்ஸை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேல் பேரட் ஃபீமேல் பேரட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிஃப்ரென்சியேஷன் சொன்னாங்க. ஆண் கிளியோட கழுத்தில் ரெட்டிஷ் பிளாக் கலரில் டார்க் ரிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதே வந்து பெண் கிளியோட கழுத்தில் லைட்டாக தான் இருக்குமா. நாங்கள் போயிருந்தப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 to 4000 கிளி வரைக்கும் வந்திருக்கும். பட் டிசம்பர் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15,000 கிளிகள் கிட்ட வருமா. அது ஏன் அப்படின்னா புயல், சூறாவளி இந்த மாதிரி காற்று டயத்தில் மரங்களில் இருக்க பழங்கள், விதைகள்லாம் வந்து கொட்டிடுறதுனால அதுக்கு உணவு கிடைக்காம இந்த மாதிரி இருக்க இடத்த தேடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிளி எல்லாம் வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் புறா, சிட்டுக்குருவி அந்த மாதிரி பறவைகளும் வந்து சாப்பிட்டு போகுது. ஒரு சில கிளிகள் வந்து ரோப் மேலே உட்காந்து தலைகீழ தொங்கிட்டு நல்லாவே சேட்டை பண்ணுச்சு. ஒரு சில கிளியை வந்து நட்ஸை வந்து கொத்தி எடுத்து இன்னொரு கிளிக்கு ஊட்டி விட்டு அதோட லவ்வை ஷேர் பண்ணிடுச்சு. ஹியூமன் பாப்புலேஷனால் இன்றைக்கி நிறைய இடம் நம்ம ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய காடுகளையும் மரங்களையும் அழித்து நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் பாதிப்படுகிறது விலங்குகள், பறவைகள், இயற்கைகள் மட்டும் இல்லை, மனிதர்களும் தான். Because humans having a lot of cage birds, we take food from how many water? Many water. But they don't have a taste buds. They have sensitive ears. அவங்களுக்கு காது கேட்கிற. அதனால இவங்க டிசாஸ்டர்லாம் முன்னாடியே ஆகுது. வயநாட்டில் மவுண்ட் பிளேர் வரும்போது அந்த ஒரு கிராமத்தை இந்த கிளிகள், கிங்கினின்னு ஒரு கிளி அந்த கிராமத்தை காப்பாற்றுது. இது ப்ரூஃப். ஒரு கிராமத்தை காப்பாற்றுற அளவுக்கு கிளிகளுக்கு பவர். டிசாஸ்டர் முன்னாடியே தெரிஞ்சு சென்சிட்டிவ் இயர்ஸ். அதனால நான் தீபாவளி கிராக்கர்ஸ்ல என்ன ஆகும்னா வீட்டு நாய்களும் தெரு நாய்களும் பார்த்தீங்கன்னா காது கொஞ்சிட்டு நர்வ்ஸ் கட் ஆயிடும். இனிமே இந்த கிளிகளோட ஜவ்வு ஆர்ந்து இறந்துருவாங்க.
illegal மட்டும் இல்லை, ஸ்பேரோ, இங்கே ஸ்பேரோ ஒரு 300 இருக்குது. Every year I develop that population, but in Deepavali, they reduce off population. You are reduced. Not just Deepavali. Deepavali, the meaning of Deepavali, you want to worship a lamp, to light a lamp, remove our darkness. Darkness, வெளிச்சத்தை ஏற்றுங்க. மீனிங் அதே போகி பாஸ்ட் எல்லாம் அந்த கெட்டதெல்லாம் ஏறிங்க. போகி ஸ்டவ்ல போய் காட்டி எரிச்சிடுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க போகியை நீங்க ஊரையே கொளுத்தி பொல்யூட் பண்றீங்க. கர்மா இஸ் பூமரங். வாட் எவர் யூ ஆர் டூயிங் ரிட்டர்ன் பேக் டு யூ ஒன்லி, யுவர் சில்ட்ரன். நீங்க பொல்யூட் பண்ணா உங்களுக்கு தான் குழந்தைகள் வரும். லங்ஸில் பிரீத் பண்ண முடியாது. நியூட்டன்ஸ் என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். வாட் எவர் யூ ஆர் கிவிங், நீங்க தான் இந்த இயற்கையை காப்பாற்றும். லிவிங் வித் நேச்சர் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் லைஃப். ஏசில வாழலாம், சுத்தமா இருக்கும். கொரோனால பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவிலாம் மேலதான் இருக்கு. ஹைஜீனிக்கா இருந்த ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகுது. நம்ம இயற்கையோட குழந்தைங்க. we are not எலன் மாஸ்க் ஹியூமன் ரோபோட்ஸ் இல்ல. பேட்டரி போட்டு மாட்டின்னு ஓடுறது, மூச்சு மூடுனா அவுட்டு. நம்மளால ஒரு பர்சன் இந்த ஊருக்கு இல்லை. ஒரு காகங்கள் கூட மரங்கள் இருக்குது. எல்லா விலங்குகளும், அனிமல்ஸ் எல்லாமே ஏதோ இந்த உலகத்துக்கு நல்லது பண்றாங்க. ஹியூமன்ஸ் தான் பாருங்க, வாரு, போறாங்க, மனம், ஜுவல்ஸ், ப்ராப்பர்ட்டி எதுவுமே நம்ம எடுத்துட்டு போகிறது. அம்மா பாடி எடுத்துப்பாங்க, மதர் எடுத்து பாடி எடுத்துப்பாங்க. சோல், ஃபாதர். டேலண்ட்டை பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ வெளியே கிளம்பிட்டோம். வெளியே வந்தோடனே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பிளேஸு? பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு செம்ம பிளேஸ். எல்லாரும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். I'm begging with them. Please allow me.